ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியே மாறிடுச்சு சில வருஷங்களா. எனக்கு அங்க பெருசா வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. இதுக்கு என்னோட மதமும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போன வருடம் ரிலீஸ் ஆன சாவா அப்படின்ற ஒரு படம் சத்ரபதி மகாராஜுக்கு நடுவுலையும் அப்புறம் அவுரங்கசீபுக்கு நடுவுலையும் நடந்த ஒரு வரலாற்றை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படம் ஒரு பிரிவினைவாதத்தை உண்டாக்குது அப்படின்னு வந்து அவர் பேசியிருக்காங்க. அதே மாதிரி அந்த காலகட்டத்துல ஹிந்தி பாடல்கள், ஹிந்தி இசைகள் பெரும்பான்மையா உருதுல இருந்தா எடுக்கப்பட்டது, இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க. இதனால நிறைய பேர் இருந்துகிட்டு ஏஆர் ரஹ்மான் சார் வந்து பயங்கரமா வந்து தாக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு ஆன்டி நேஷனலிஸ்ட் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாலும் இவருக்கு பத்தாது, இவர் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விக்டிம் ரோட தான் வந்து பிளே பண்ண பாக்குறாரு. இவரு தான் வந்து டிவிசுவா பிரிவினைவாதத்தை உண்டாக்குற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவ்வளோ சொல்றாருல, அப்ப எதுக்கு இவரு சாவா படத்துக்கு வந்து இசையமைச்சாரு? அதே மாதிரி இந்த உருது மொழியில இருந்தா ஹிந்தி பாடல்கள் அப்ப வந்து ஏற்கப்படல. சான்ஸ்கிரிட்டும் அப்புறம் வந்து வேதிக் சாமா அப்படின்ற ஒரு ஒரு கலாச்சாரத்துல இருந்தா உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏஆர் ரஹ்மான் சார் சொன்னது வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சொன்னது எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேது, இதுக்கு என் மதமும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னது அவருடைய தனிப்பட்ட கருத்துங்க. அவருக்கு அந்த மாதிரி தோணிருக்கலாம், இல்ல அவருக்கு அந்த மாதிரி உண்மையிலேயே நடந்திருக்கலாம், அதனால அவர் கூறியிருக்காரு. இதை நீங்க வந்து அந்த மாதிரிலாம் இல்ல, பாலிவுட் இண்டஸ்ட்ரி அப்படி கிடையாது, அங்க பிரிவினைவாதம்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி விமர்சிச்சா பரவாயில்ல. இதுக்காக ஆன்டி நேஷனலிஸ்ட் இவர் வந்து அகேன்ஸ்டா பேசுறாரு இந்தியாக்கே அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மையிலேயே ஒரு மோசமான ஒரு விமர்சனம். அதே மாதிரி இந்த சாவா அப்படின்ற ஒரு படம் பிரிவினைவாதத்தை உண்டாக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. நான் சொல்றாங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. போன வருஷம் 2025 இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது மகாராஷ்டிரா நாக்பூர்ல இந்துக்களுக்கும் முஸ்லிம்க்கும் நடுவில் ஒரு கலவரமே ஏற்பட்டுச்சு. சோ இதை வச்சு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, அது பிரிவினைவாதத்தை உண்டாக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் சார் உருதுல இருந்தா அந்த காலத்துல ஹிந்தி பாடல்கள் பெரும்பான்மையா இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்பட்டுச்சு, எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னது ஒரு ஃபேக்ட்டுங்க. 1960s to 1970s வரைக்குமே உருது மொழியில இருந்தா, அதோட ரிதம்ல இருந்து தான் ஹிந்தி பாடல்கள் நிறைய வந்து உருவாக்கப்பட்டுச்சு. சோ இது வந்து ஒரு ஃபேக்ட். சோ சாவா பத்தி இல்ல உருது மொழியை பத்தி ஏஆர் ரஹ்மான் சார் சொன்னது வந்து எனக்கு எந்த தவறமாக தெரியல. அதே மாதிரி எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றது அவருடைய தனிப்பட்ட கருத்து. சோ இதுக்காக இருந்துகிட்டு அவர் வந்து இந்த லெவலுக்கு எப்படின்னா ரொம்ப ஹேட்ரடா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவர் வந்து ஆன்டி இண்டியன், அவர் நம்ம தேசத்துக்கே அகேன்ஸ்டா பேசிட்டு இருக்காரு, இந்த மாதிரிலாம் வந்து போடுறது வந்து அவர் இந்தியனே இல்லை அப்படின்னு சொல்றதுலாம் உண்மையிலே ஒரு மோசமான விஷயம். அவர் நம்ம நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பெருமை, ஒரு பொக்கிஷன் சொல்லலாம். அவரு நம்ம இசையை வந்து உலகம் முழுக்க வந்து பரவி இருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை இப்படி சொல்றது உண்மையிலே மோசம் தான். அதுவும் அவருடைய வந்தே மாதரம் ஆல்பம்லாம் only a true nationalist can compose music like that. ஒரு ட்ரூ இந்தியனால தான் அப்படி உணர்வு பூர்வமா அந்த மாதிரி ஒரு மியூசிக் வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ வரைக்குமே அந்த வந்தே மாதரம் சாங்கை பீட் பண்றதுக்கு வந்து, அந்த மியூசிக்கை பீட் பண்றதுக்கு வந்து ஆளே கிடையாது. சோ அப்பேற்பட்ட ஒரு நபர் மேல இப்படி வந்து வன்மத்தை கொட்டுறது சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஹேட் பாலிடிக்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன்.